இளைஞர் இயேசுவில் எமது அன்பிற்குரியவர்களே, 23வது இளைஞர் ஞாயிற்று திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இளைஞர் ஞாயிற்று கொண்டாட்டம் வேளையில் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நவீன உலகம் நம் இளைஞர்களுக்கு பல வண்ணமயமான வாய்ப்புகளை வாரி வழங்கினாலும் மறுபுறம் அது தந்திரமான அச்சுறுத்தல்களையும் அள்ளி தருகிறது. புறத்தை விடை தெரியாத வேலைவாய்ப்பின்மை, எண்ணின் உலக இணைய அடிமைத்தனம், சீரழியும் ஒழுக்க நெறி, சமூக அநீதிகளும் அகத்தே எதிர்காலம் குறித்து தீரா பயம், தோல்வி நிராகரிப்பின் வழி, கொடிய தனிமை, மனச்சோர்வு போன்ற அலைகளும் நம் இளைஞர்களின் வாழ்வாகிய படகை அசைத்து பார்க்கின்றனர். இத்தகைய சவாலுக்கு நடுவேதான் சிலுவை சாவை வென்றிருந்த இயேசுவின் வாக்குறுதி நம் இளைஞர்களுக்கு விடியலாய் ஒலிக்கிறது. அவர் தம் தோல்விகளை புதிய தொடக்கமாக மாற்றவும், நம் மெய்த்திறன் தனிமைகளில் நம்மோடு நடக்க சமுதாய மாற்றங்களுக்கான துணிவை நமக்கு வழங்கவும் அவரோடு உடன் இருக்கிறோம். உலக போலி இன்பங்களும் சமூக வலைத்தளங்களில் தராத உண்மையான நிறைவை தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் என்று தந்தை இறைவன் இறைவாக்கின் ஏசாயா வழியாக நமக்கு அன்பழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்துவன் பேரன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாதது சாவோ வாழ்வோ இன்னலோ, இதுவே பிரிக்க முடியாது என்று புனித பவுல் அசைக்க முடியாத இறை துணிவை நம் நெஞ்சங்களில் விதைக்கிறார். வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொன்று 5000க்கும் மேற்பட்டோரின் பசியை போக்கிய இயேசு இன்று நம் இளைஞர்கள் தங்களிடம் உள்ள சிறிய திறமைகளும் எளிய ஆற்றல்களையும் அவரது கைகளில் ஒப்படைக்கும் போது அவர் வழியாய் மாபெரும் சமூகம் மற்றும் என்பதை உணர்கிறோம். இளைஞர்களே, நீங்கள் இறைவனின் இப்பொழுது என்று உன்னத அழைப்பை ஏற்று இன்றே செயல்பட உறுதியேற்போம். நம் அகப்புற அச்சுறுத்தல்களை துணிவோடு எதிர்கொண்டு விடுதலை பாதையில் விடியலை நோக்கி பயணிக்க வேண்டிய அருளை ஆற்றலையும் இப்புனித பலியில் மன்றாடுவோம். இறைமைக்களே வாரீர், நன்றி உணர்வோடு இளைஞர்களோடு இணைந்து இத்தூய பலியை பங்கேற்போம். மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இறைய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இணைய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தையில்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தையில்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனந்தில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனந்தில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தையில்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள்.
வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இனியுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று இளையோர் ஞாயிறை நம்முடைய பங்கில் நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து இளையோரும் ஆண்டவரை அறிந்து அவருக்கு சான்று பகர இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். நாம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், இந்த பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற எல்லாருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ. நானும் உரை பணிதனிலும் மென்மையாவே நீரே என்னை கழுவ. நானும் உரை பணிதனிலும் மென்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுமே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவரே, புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ.
கழுவ நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து மது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளுகிற எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. உலக தேவைகளுக்கும் போலியான கவர்ச்சிகளும் தரும் தற்காலிக இன்பங்களுக்காக உங்கள் உழைப்பையும் இளமையையும் வீணாக்காதீர்கள். இறைவனின் மாறாத பேரன்பை நோக்கி வாருங்கள் என இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். அழியாத இறைவார்த்தையும் அவரோடு நாம் செய்து கொள்ளும் என்றுமுள்ள உடன்படிக்கையுமே நம் வாழ்விற்கு உண்மையான பொருளையும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிவையும் தரும் என்பதை உணர்ந்தும் இம்முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே,
எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் உலகை வென்ற கிறிஸ்துவின் அசைக்க முடியாத அன்பை நமக்கு பறைசாற்றுகிறது. வறுமையோ அச்சுறுத்தும் புற சூழ்நிலைகளோ அல்லது உள்ளத்தில் எழும் மன போராட்டங்களோ நம்மை இறைவனின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்றும், நம்மை அன்பு செய்யும் இயேசுவின் துணையோடு நாம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைவோம் என்றும் பவுலடியார் துணிவூட்டுகிறார். இத்துணிவை நம் இதயங்களில் ஏந்தி இவ்வாசகத்தை கேட்போம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 35 மற்றும் 37 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேற்றெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உணவாக விருந்தாக தரப்படுகிறது என்பதை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்று நம்முடைய திருச்சபையில் இந்த நாளை இளையோர் ஞாயிறாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். நம்முடைய பங்கில் எவ்வளவோ இளையோர் இருந்தாலும் கூட கூடுகிற இளையோருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய ஈடுபாடும் அர்ப்பணமும் எப்போதும் அதிகமாக பங்கேற்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆகவே இளையோர் ஞாயிறை முன்னிட்டு இளையோருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கரம் தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகம் முரண்பாடுகளால் நிறைந்து கிடக்கிறது. இன்றைக்கு மனிதன் இதுவரை இல்லாத அளவுக்கு அறிவிலும் அறிவியலிலும் வசதிகளிலும் அதிகமாக முன்னேறி இருக்கிறான். அதே வேளையில் இன்று மனிதன் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வெறுமையையும் தனிமையையும் பயத்தையும் மன அழுத்தத்தையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இரு வேறு முரண்களாக மனித வாழ்க்கை இருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வயிறு நிறைந்திருக்கிறது, ஆனால் மனம் வெறுமையாக இருக்கிறது. வீடு இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை.
அதுபோலவே நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையான அன்பு என்பது இல்லை. பணம் இருக்கிறது, ஆனால் மனித வாழ்க்கையினுடைய நிறைவு என்பது முழுமையாக இல்லை. ஆகவேதான் எல்லாம் இருக்கிறது, ஆனால் வாழ்வு வேறு வகைகளில் செல்கிறது. ஆகவேதான் நான் சொன்னேன், இந்த உலகம் முரண்களால் நிறைந்து கிடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகில் மனிதனுடைய மிகப்பெரிய பசி வயிற்று பசி அல்ல, இதயத்தின் பசி என்று சொல்லலாம். மிகப்பெரிய வறுமை பணமில்லை என்பதல்ல, இறைவனுடைய அன்பு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். மிகப்பெரிய தாகம் தண்ணீருக்கான தாகம் என்பதல்ல, வாழ்வுக்கு அர்த்தம் தேடுகிற ஒரு உண்மையான தாகம் என்பது மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயணத்தில் கூட இதை நாம் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வீட்டில் ஏதோ ஒன்று குறைவுபட்டது போலவே இருக்கிறது. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு துன்பம் அது நீங்காமலே இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு வசதியும் இவ்வளவு அறிவும் இவ்வளவு அறிவியலும் இருந்து என்ன பயனாக இருக்கிறது? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பசியை, இந்த இல்லாமையை, இந்த தவிப்பை உணர்ந்துதான் இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசாயா இறைவாக்கினர் வழியாக என்ன சொல்லுகிறார்? அன்பார்ந்தவர்களே, என்னிடம் வாருங்கள், நல்ல உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் வந்தால் நல்ல உணவும் கொழுத்த உணவும் கிடைக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அதையே இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நீங்கள் வருகிறவர்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிற ஒரு அழைப்பை சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த அழைப்பு முதல் வாசகத்தில் இரண்டாவது வாசகத்தில் கொடுக்கப்பட்டு நற்செய்தி வாசகத்தில் எப்படியாக மாறுகிறது என்று சொன்னால், என் வார்த்தையில் மட்டும் நீங்கள் நின்றுவிடவில்லை, ஆண்டவருடைய வாக்கு அவர் உணவாக நமக்கு தருகிற இந்த நிகழ்விலும் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கிற போது 3 வாசகங்களும் இன்றைக்கு ஒரே மையத்தில் சிந்திப்பதற்கான அழைப்பை தருகிறது. நாம் என்ன செய்தால் இறைவன் தருகிற உணவை உண்ண முடியும்? நாம் எப்படி வாழ்ந்தால் இறைவன் தருகிற இந்த உணவை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? நாம் எப்படியெல்லாம் நம்மை அர்ப்பணித்தால் கடவுள் தருகிற இந்த உணவுக்குள்ளாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பார்க்கவே வாசகங்கள் அழைப்பு தருகிறது. முதல் வாசகத்தின் அடிப்படையிலே பார்க்கிற போது 2 காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, அன்பார்ந்தவர்களே, இந்த உணவை உண்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இறைவனிடம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாகமாய் இருப்பவர்களே, பசியில் இருப்பவர்களே, ஒன்றுமில்லாதவர்களே, நீங்கள் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழக்கமாக ஏதாவது ஒரு இடத்திற்கு போனால், ஒரு கடைக்கு போனால், ஒன்றை வாங்குவதற்கு போனால் இருந்தால் செல்லலாம், ஆனால் ஆலயத்திற்கு மட்டும் இல்லை என்றால் நீங்கள் வரலாம். கடவுளிடத்தில் மட்டும்தான் எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் வர முடியும். மற்ற இடங்களுக்கு எல்லாம் இருந்தால்தான் உங்களுக்கு அழைப்பு, எல்லாம் இருந்தால்தான் நீங்கள் வாங்க முடியும், எல்லாம் இருந்தால்தான் நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாம் இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பே இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய ஆலயத்தில் அவர் சொல்லுகிறார், எதுவும் இல்லையா, பணம் இல்லையா, நிம்மதி இல்லையா, வாழ்க்கையில் தோல்வியா, போராட்டமா, நீங்கள் வாருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். அப்படியானால் அந்த இறைவனை தேடி வருகிற ஒரு அழைப்பை இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், சமாரிய பெண் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறாள். அவரை சந்தித்த பிறகு, இயேசுவிடத்தில் வந்த பிறகு
தன் ஆன்மாவினுடைய நிறைவை அவர் காணுகிறார். தான் குடும்பத்தில் வாழ்ந்தாலும், தனக்கு தேவைகள் நிறைவு செய்யப்பட்டாலும், வாழ்க்கையில் ஒரு கணவரை இழந்து இன்னொரு கணவரை இழந்து வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வாழ்வதற்கு முயற்சி எடுத்தாலும் கூட அவருடைய ஆன்மாவின் நிறைவு ஆண்டவர் இயேசுவை சந்தித்ததில் தான் இருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம், எதை வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம். ஆனால் எதுவுமே இல்லை, என்னால் எதுவுமே முடியவில்லை, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்று கதியற்றோருக்கும் வழியற்றோருக்கும் எல்லா நிலையிலும் எங்கே நீங்கள் நிறைவை காண முடியும் என்று சொன்னால் ஆண்டவரை தேடி வருவதில் தான் இருக்கிறது என்பதை முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. முதல் வாசகத்தின் அடிப்படையில் இரண்டாவது செய்தி நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தைக்கு கவனமாக செவிமடுங்கள், கவனமாக செவிமடுங்கள். நாம் வருகிறோம், ஆனால் பரபரப்பாக இருக்கிறோம். நாம் வருகிறோம், ஆனால் வேறு இடத்தில் இருக்கிறோம். உடல் இங்கே தான் இருக்கிறது, ஆனால் மனம் வேறு எங்கோ கூடிக்கொண்டிருக்கிறது. வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரே இடத்தில் நம்முடைய மனம் இருப்பதில்லை. ஆகவே தான் பரபரப்பாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்லப்படுகிறது, மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய அழைப்பே அவர் கவனமாக செவிமடுத்தாள். மார்த்தா செவிமடுக்காமல் இல்லை, அவளும் செவிமடுத்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவள் பரபரப்பாக இருந்ததினால் அரைகுறையாக செவிமடுத்தாள். நாம் ஆண்டவரை தேடுகிறோம், பல நேரங்களில் அரைகுறையாகத்தான் தேடுகிறோம். முழுமையான தேடுதல், முழுமையான அர்ப்பணம், முழுமையான ஈடுபாடு என்பது நம்முடைய தேடுதலில் இல்லை என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் முதலில் வந்தவுடனே உணவை தரவில்லை, மாறாக நம்முடைய ஆன்மாவிற்கான உணவை தருகிறார். இந்த ஆன்மாவினுடைய நிறைவு தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிறைவுக்கான அழைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு நேரம் இல்லை, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. என் நேரத்தை, என் உழைப்பை, என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவற்றையும் நான் முதலிலே ஆண்டவருக்கு செவிமடுப்பதற்கு அர்ப்பணிப்பேன் என்கிற அந்த மனநிலையைத்தான் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க முதல் வாசகம் அழைப்பு தருகிறது. இந்த இரண்டாவது வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது மூன்றாவது ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்கக்கூடும்? தூய பவுலடியார் ரோமையருக்கு எழுதுகிற இந்த திருமுகத்தில் மிக அற்புதமாக சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது பிரிக்கக்கூடும்? இன்றைக்கு நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து எதெல்லாம் பிரிக்கிறார்? நீங்கள் யோசித்து பாருங்கள். பாவம், வெறுப்பு, மன்னிக்க முடியாத மனம், இப்படி பல காரியங்கள் நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து பிரித்து விடுகிறது. ஆண்டவரை தேடுகிறோம், வார்த்தைகளை வாசிக்கிறோம், ஆனாலும் கூட அவரில் ஒன்றிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உள்ளுக்குள் இப்படி பாவத்தையும் வெறுப்பையும் பலவிதமான போராட்டமான எண்ணங்களையும் ஆண்டவருக்கு எதிராக செயல்படக்கூடிய உள் உணர்வுகளை வைத்துக்கொண்டே நான் கிறிஸ்துவின் அன்பில் எப்படி இணைந்திருக்க முடியும்? ஆகவேதான் கிறிஸ்துவில் அன்பில் இணைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல உணவை உண்ண முடியும், கொழுத்த உணவை உண்ண முடியும், ஆண்டவரில் அதை உணர முடியும் என்பதை தூய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், தூய பேதுருவை ஆண்டவர் உயிர்ப்புக்கு பிறகு அழைக்கிற போது, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? அவர் மறுதலித்தார். மீண்டும் மீண்டும் இயேசுவை மறுதலிப்பதற்கு முன் வந்த அந்த மனம் கடைசியாக முழுமையாக அன்பில் இணைந்தது. இந்த அன்பின் இணைப்பில் தான் தூய பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்தார். ஆகவேதான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவில் இணைந்திருக்க வேண்டும். கொழுத்த உணவை உண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது வாசகம் சொல்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது நமக்கு இரண்டு காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. என்னவென்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆண்டவர் கேட்கிறார், இவ்வளவு பேருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன என்று சீடர்கள் சொல்கிறார்கள். 5 அப்பங்களிலும் 2 மீன்களிலும் மட்டும்தான் அற்புதம் இருந்தது என்பதல்ல.
இங்கே அற்புதம் யாருடைய கரங்களில் இருந்தது? ஆண்டவர் இயேசுனுடைய கரங்களில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் கொஞ்சம் போல தான் இருக்கிறது, கொஞ்சம் போல தான் திறமை இருக்கிறது, கொஞ்சம் போல தான் அன்பு இருக்கிறது, கொஞ்சம் தான் என்னிடத்தில் இருக்கிறது, எதை எடுத்துக்கொண்டாலும் குறைவாகத்தான் இருக்கிறது என்று யாராவது சொல்லுவோம் என்று சொன்னால், அது ஆண்டவருடைய கரங்களில் சமர்ப்பிக்கப்படுகிற போது, அது ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைக்கப்படுகிற போது அது பெருமளவு மாறுகிறது, எல்லாருக்குமான உணவாக மாறுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் மிஞ்சுகிற அளவுக்கு அது மாறுகிறது என்பதைத்தான் நற்செய்தி சொல்கிறது. ஆகவே நல்ல உணவை உண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கொழுத்த உணவை உண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? என்னிடத்தில் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை விடவும், என்னிடத்தில் இருப்பதை நான் ஆண்டவருடைய கரங்களில் கொடுக்கிறேன், அவர் பலுகச் செய்வார், அவர் பெருகச் செய்வார் என்கிற நம்பிக்கையில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் செய்தியாக பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி செய்தியாக இன்றைக்கு நாம் ஆய்வு செய்கிற போது நமக்கு என்ன புலப்படுகிறது? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு அப்பத்தை பலுகச் செய்த பிறகு, மீனை பலுகச் செய்த பிறகு என்ன நடக்கிறது? சீடர்களை பார்த்து எடுத்து மக்களிடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். நீங்கள் பெற்ற அருளை பகிருங்கள், நீங்கள் பெற்ற அருளை பகிருங்கள். அப்படி பகிர்கிற போது நீங்கள் நல்ல உணவை உண்ணுவீர்கள், நீங்கள் கொழுத்த உணவை உண்ணுவீர்கள், ஆண்டவரில் இணைந்திருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அது நடக்கிறது. சீடர்கள் எடுத்துக்கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள், அது மிஞ்சுகிறது. அதே போல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் அருளாய் பெற்றுக்கொண்ட சக்கையினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் அழைக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்வை மாறுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அருளை பெற்றுக்கொண்ட பிறகு சக்கையை சொல்லுகிறான், நான் யாரையாவது ஏமாற்றி எப்படியாவது சம்பாதித்திருந்தேன் என்று சொன்னால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன், என்னுடைய உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசுவை காணுகிற, அவர் தருகிற உணவை உண்ணுகிறவர்களுக்கு உண்டாகிற மாற்றம். ஆகவே இந்த நாளில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையான போராட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்ன செய்தால் இறைவன் தருகின்ற இந்த உணவை உண்ண முடியும் என்பதை இந்த நாளின் வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலில் ஆண்டவரிடம் வர வேண்டும், இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், நான்காவது நம்மிடத்தில் இருப்பதை நாம் பகிர வேண்டும், ஐந்தாவது நம்மிடம் இருப்பதை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்க வேண்டும். இப்படி செய்தால் நாம் அவர் தருகிற உணவை உண்ண முடியும் என்பதை வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன்.
உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு நிச்சயமான அருளை அவர் தருகிறார் என்கிற நம்பிக்கையிலே நாம் அவரிடத்தில் வேண்டுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், அருள்பணியாளர்கள், ஆண் பெண் துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இன்றைய ஆண் பெண் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் மன போராட்டங்களையும் புரிந்து கொண்டு அவர்களை நல்வழியில் நடத்திடவும் நற்செய்தியின் விழுமியங்களை நோக்கி வழிநடத்தும் அருள்வாழ்வு பெற்றவர்களாக திகழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் இறைவா, வேலை வாய்ப்பின்மை, இணையம், போதை அடிமைத்தனம், ஒழுக்க நெறி வீழ்ச்சி, சமுதாய நயன்மை ஆகியவற்றால் தங்களின் பொன்னான நேரத்தையும் நற்பண்புகளையும் இழந்து தவிக்கும் இளையோர்கள் உமது உயிர்ப்பின் ஆற்றலால் தீமைகளை வென்று தூய்மையான பாதுகாப்பான வாழ்வை வளர்த்திட தேவையான துணிவை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களோடு உடனிருக்கும் இறைவா, எதிர்காலம் பற்றிய பயம், தோல்வி, புறக்கணிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை, சமூக ஊடகங்களின் போலி ஒப்பீடுகளால் வரும் தனிமை, மனசோர்வு ஆகியவற்றால் தற்கொலை எண்ணங்களுக்கு தள்ளப்படும் இளைஞர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற உமது வார்த்தையில் அமைதி கண்டு புதிய தொடக்கங்களை உருவாக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இணைந்து பயணிக்கும் இறைவா, இளைஞர்கள் தன்னல பயன்பாட்டிற்கு எதிராகவும் சாதி மத பிரிவினைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆகியவற்றிற்கு எதிராகவும் உண்மை, அன்பு, நயன்மை ஆகிய நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக குரல் கொடுக்கும் நம்பிக்கையின் தூதுவர்களாகவும் ஏழைகள், ஒதுக்கப்பட்டோர் ஆகியோரோடு இணைந்து பயணிக்கும் கருவிகளாகவும் மாற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஈகத்தின் இலக்கணமே இறைவா, எங்கள் இளைஞர்கள் தங்களிடம் உள்ள இளமை திறமைகளையும் ஆற்றல்களையும் தன்னலத்தோடு புதைத்து வைக்காமல் பசியோடும் வறுமையோடும் தவிக்கும் இன்றைய சமுதாயத்தோடு தாராளமாக பகிர்ந்து உமது பேரன்பின் உயிருள்ள சாட்சிகளாக வாழ தேவையான துணிவையும் ஈக குணத்தையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நயன்மையின் இறைவா, விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்ற இலக்கோடு பயணிக்கும் தமிழ்நாடு கத்தோலிக்க இளையோர் இயக்கத்தின் ஆயர் தலைவர், இயக்குநர்கள், நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோரையும் நன்கொடையாளர்களையும் ஆசியால் நிரப்பியருளும். இவ்வியக்கம் இளையோர்களிடையே நம்பிக்கையையும் தலைமைத்துவ பண்பையும் வளர்க்கும் பாசறையாகவும் அவர்களை தீய வழிகளிலிருந்து காக்கும் அரணாகவும் திகழ்ந்து புதியதோர் நயன்மைநெறி சமுதாயத்தை படைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்வதை நினைத்து பார்க்கிறோம். உமது பேரன்பு எவ்வளவோ வியப்புக்குரியது. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் மீது கொண்ட அன்பை நீர் எப்படி வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் உணர்கிறோம். எதுவும் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் ஏதாவது குறைபட்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் எனக்கு உமது அருள் வேண்டும் என்று கேட்கிறவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு நல்ல உணவை தருவேன், கொழுத்த உணவை உங்களுக்கு தருவேன் என்று
சொல்லி எங்களை அழைப்பு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை தேடி வருவதும் உமது வார்த்தைகளில் கவனமாய் இருப்பதும் உமது அன்பில் நிலைத்திருப்பதும் எங்களிடம் இருப்பதை உம்மிடத்தில் ஒப்படைப்பதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளை பகிர்ந்து கொடுப்பதும் தான் நாங்கள் நல்ல உணவை உண்பதற்கு, கொழுத்த உணவை உண்பதற்கு நீர் தருகிற வழிமுறைகளாக இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வர முடியாத அளவுக்கு எத்தனையோ காரியங்கள் எங்களை தடுக்கிறது. இன்னைக்கு போகணும், நாளைக்கு போகணும், அடுத்த வாரம் பார்த்துக்கிடலாம் என்று தள்ளி போடுகிற ஒரு மனநிலை ஆண்டவரை உம்மை தேட முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார். எங்களுடைய சோம்பேறித்தனம், பார்த்து கொள்ளலாம் இப்ப என்ன அவசரம் என்று நினைக்கக்கூடிய இந்த மனம், இந்த காலத்தில் அல்ல, கடவுளை தேடுவதற்கு ஒரு காலம், வயதான காலம் வரும், அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று கூட பல நேரங்களிலே எங்களுடைய உடல் வலிமையினால், எங்களுடைய உள்ள வலிமையினால், பணத்தின் வலிமையினால், எங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளின் வலிமையினால் உம்மை தள்ளி போட்டிருக்கிறோம், உம்மை விட்டு விலகி போயிருக்கிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் இவ்வளவுதானே இருக்கிறது, இவ்வளவு வைத்துக்கொண்டு பெரிய ஆலயத்தில் நான் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டு அப்படியே கூனி குறுகி ஒளிந்து இருக்காமல் இருப்பதை கொண்டு வா. நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற அன்பை கொண்டு வா, மன்னிப்பை கொண்டு வா, இரக்கப்படுகிற மனசை கொண்டு வா, நான் அதை பெரிதாய் மாற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ உம்மை தேடி வந்தாலும் கவனமில்லாமல் பரபரப்பாக இருந்திருக்கிறோம், மார்த்தாவை போல இருந்திருக்கிறோம். ஆனால் கவனமாய் உமது வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறேன். இந்த நாளிலே, இந்த பலியிலே பங்கேற்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதியும், எல்லாரும் உம்மை தேடுவார்களாக, உமது வார்த்தைகளில் கவனமாய் இருப்பார்களாக, இருப்பதை உமது பாதத்தில் வைத்து பலுகி பெருகச் செய்வார்களாக. வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவரே வழிகாட்டுவீராக. என் ஆண்டவரே, என் குடும்பத்திலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும். ஆண்டவரே, என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசுவது. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை தாரும், நல்ல ஞானத்தை தாரும், நல்ல கவனத்தோடு எதிர்காலத்தை குறித்து, வாழ்வை குறித்து திட்டமிட்டு பயணிப்ப என் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்கிற எல்லாருடைய செபங்களையும் கண்ணோக்குவீராக. இந்த நாளிலே இந்த பலியை சிறப்பிக்கிற இளையோர் எல்லோரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு காலம் உண்டு, ஆண்டவர் எங்களுக்கான வாழ்விற்கான வழியை வைத்திருப்பார் என்று நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய இளையோருடைய வாழ்வில் ஒளியேற்றுவீராக. இந்த நாளிலே ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பங்களிலே நோய் நொடியோடு வேதனையோடு தவிக்கக்கூடியவர்கள் இந்த பலிக்கு வந்தாலும் கை கால் வலியிலே வேதனையிலே ஆண்டவர் என்னை சரியாக்கி விடுவார் என்கிற நம்பிக்கையிலே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மனதிலும் உடலிலும் நலமளித்தருளும். எல்லோரும் உம்மை தேடுவார்களாக, உம்மிலே நிறைவு காண்பார்களாக, உமது பேரன்பு எல்லோரையும் ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, உமது வார்த்தை எங்களுக்குள்ளாக வேரூன்றி இருப்பதாக. என் ஆண்டவர் என் பக்கமாய் இருக்கிறார், நான் எதற்கும் அஞ்சிடேன் என்று சொல்லி பயணிக்கிற ஆசீர்வாதமான வாழ்வை தருவீராக. ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை,
நீன சொல்லி வந்தேன் இன்றையும் என் தாயும் நீ என்றோ நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். தமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகு அனைத்தையும் படைத்தே காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினே, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினே. இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தே. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர்.
ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து உமை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரொரு தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே நல்ல உணவையும் கொழுத்த உணவையும் தருவதாக நமக்கு வாக்கு தருகிறார். இவரை தேடி இவரில் இணைந்து இவரில் நாம் ஒன்றித்து வாழ அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உறுதிமொழி. தமிழ்நாடு கத்தோலிக்க இளையோர் இயக்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்பதை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலகு நிறைவு காணவும் எம்மையை முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறை மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக ஜாதியினை புறம் தள்ளி தனி மனிதர்களை
குடும்பம் சமூகம் திரு அவை ஆகிய நிலைகளில் புத்துணர்ச்சியும் மாற்றத்தையும் உருவாக்கிட சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதியளிக்கிறோம். கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். உன்னிலை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். உன்னிலை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. கால் நினைந்தோடிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலமூட்டுவார். வாழ்வில் ஒளிதானே, அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும்
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள். ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜான் மரிய வியானி நினைவு நாள். 5ஆம் தேதி புதன்கிழமை புனித பனிமய அன்னை நினைவு நாள். 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவரின் தோற்றம் மாற்றம் விழா. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் 2ஆம் சிக்ஸ்துஸ் தோழர்கள் நினைவு நாள். 8ஆம் தேதி சனிக்கிழமை புனித டொமினிக் நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று காலை முதல் நமது பேராலய வளாகத்தில் உள்ள மேடையில் வைத்து அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை சார்பாக பொது மருத்துவ முகாமாக சுகர், இரத்த அழுத்தம், இரத்த அளவு சோதனைகள் இலவசமாக பார்க்கப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. இறை மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். நாளை திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி அவர்கள் தலைமையில் திருப்பலி. அதனைத் தொடர்ந்து நமது பேராலயத்தில் புதுப்பிக்கப்பட்ட நற்கருணை ஆராதனை ஆலயம் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்புடன் அழைக்கிறோம். வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பணி நிறைவு பெற்றோர் பேரவை கூட்டம் நடைபெறும். வருகிற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி திருப்பலியில் விவிலிய திருவிழா கொண்டாட்டமானது ஆரம்பமாகிறது. அதனைத் தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு முதல் வார விவிலிய போட்டிகள் குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. மாலையில் திருப்பலி முடிந்தவுடன் பழைய ஆலயத்தில் வைத்து குழு பாடல் போட்டி நடைபெறுகிறது. அனைவரும் திரளாக போட்டிகளில் கலந்து கொண்டு இறை வார்த்தையில் இணைய அன்புடன் அழைக்கிறோம். விவிலிய போட்டிகள் நடைபெறுகிற 4 வாரங்களிலும் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விவிலிய போட்டியில் குழு போட்டிக்கு வருகிறவர்கள் தங்கள் குழுவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற பாடல், நடனம், நாடகம் குறித்த விவரங்களை முன்கூட்டியே பங்கு அலுவலகத்தில் அல்லது உதவி பங்கு தந்தையிடம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விவிலிய போட்டிகளை முன்னிட்டு விஎம் சத்திரத்திலும் எம்கேபி நகரிலும் திருப்பலிகள் நடைபெறாது. நமது பேராலயத்தில் மாதத்தின் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் மாதா கெபியில் வைத்து சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலி முடிந்தவுடன் வருகிற அனைவருக்கும் இரவு உணவு வழங்க விரும்புகிறவர்கள் நேர்ச்சையாக
வேண்டுதலாக கொடுக்க விரும்பினால் பங்கு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேராலயத்தில் திருப்பலி காணிக்கை விவரம் ரூபாய் 26,363. அன்பிய கூட்டங்கள் யோனா மண்டலம் புனித யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் திரு ரோலன் தனபாலன், திருமதி சித்ரா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எசாயா மண்டலம் இறையடியார் பரதேசி பீட்டர் அன்பிய கூட்டம் வருகிற 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு திரு ஆரோக்கியம், திருமதி லீதியா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய திருமிகு வேள்பாரி குயின் அவர்களின் குடும்பத்திற்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு எம்கேபி நகரில் வசிக்கும் தந்தை அந்தோணி ராய், தாய் மேரி ஞானதீபா இவர்களின் மகன் ரைட்டஸுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் தட்டார் மடம் பங்கு தட்டார் மடத்தில் வாழும் தந்தை ஜெயசீலன், தாய் உபகார தங்கமலர் இவர்களின் மகள் ஆரோக்கிய ஜென்சிக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவிப்பில் 2ஐ மீண்டுமாக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நாளை மாலையில் நமது மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி அவர்களுடைய தலைமையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறுகிறது. வழக்கமாக 6 மணிக்கு நடைபெறுகிற அதே திருப்பலி தான். அந்த திருப்பலியில் இறைமக்கள் நீங்கள் திரளாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். ஏனென்றால் நமது ஆயர் அவர்களுடைய தலைமையில் நமது பேராலய வளாகத்தில் நற்கருணை ஆராதனை ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறதுனால் நாளைய தினம் மாலை திருப்பலியில் நீங்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த திருப்பலி வழியாகவும் இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன், நினைவூட்டுகின்றேன். இது முக்கியமான நிகழ்வு. ஆயிரவர்கள் வருகை தருவதாலும் இறைமக்கள் நீங்கள் கலந்து கொள்ள மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலிருந்து ஒவ்வொரு ஞாயிறும் விவிலிய போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரமானது ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் குரூப்பிலும் போடப்பட்டிருக்கிறது, பேராலய ஓசையிலும் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை தெரிந்து கொண்டு இறைமக்கள் போட்டிகளுக்கு தயாரிப்பு செய்து வருகை தந்து கலந்து கொள்ள அன்போடு மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் முது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு